அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் 19, பாடல் 280. அன்பு செய்வாரை அறிவன் சிவன். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன். கொழுந்தன்பு செய்தருள் கூற வல்லார்க்கு, மகிழ்ந்தன்பு செய்யும் அருளதுவாமே. இந்த பாடலில் சிவபெருமான் ஈசன் அனைவரையும் அறிந்து வைத்திருக்கின்றான் என்று சொல்ல வருகின்றார். அதாவது ஒரு தாய் எப்படி தன்னை குழந்தை அன்போடு பேசினாலும் சரி, கோபத்தில் திட்டினாலும் கோபத்தில் வைதாலும் எப்படி தாய் அந்த குழந்தையை குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு அன்பு செய்கின்றாளோ, அந்த குழந்தைகளிடத்தில் பாசம் காட்டுகின்றாளோ, அதுபோல் தாயுமானவனாக இருக்கக்கூடிய நம் பெருமான் சிவபெருமான் இங்கே தம்மை இகழ்ந்து பேசும் உயிர்களை அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். தம்மை போற்றி வணங்கும் உயிர்களையும் சிவபெருமான் அறிந்து வைத்திருக்கின்றான். இரண்டு பேரையும் தெரியும். தன்னை போற்றுபவரையும் தம்மை தூற்றுபவரையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவன் சிவன். ஆனால் அதோடு மட்டுமல்ல, அப்படி இகழ்ந்து பேசிய உயிர்களுக்கும் ஒரு தாயாக இருந்து தயாள குணத்தோடு மனம் உவந்து அவர்களுக்கு அருளை வாரி வழங்கும் உத்தம தலைவன் அவன். இங்கதான் அதான் சொல்றார். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன். அப்படிப்பட்ட யார் தன்னை இகழ்ந்து பேசிய உயிர்களுக்கும் அருளை வாரி வழங்கக்கூடிய உத்தமநாதன் அவன். இதுதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற பொழுது சொல்லுவார். அற்புதமான ஒரு வரி கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூமாலையை அணிந்த குழலுடைய வள்ளி. அப்படி வள்ளியை வேட்டவன் முருகப்பெருமான் முத்தமிழ் கொண்டு, இயல் இசை நாடகம் என்னும் அந்த முத்தமிழால் தன்னை வைதாரையும் அங்கு வாழ வைக்கக்கூடியவன் முருகப்பெருமான். எனவே எப்படி இங்கே சிவபெருமான் அதேபோல் தன்னை இகழ்ந்து பேசிய உயிர்களையும் போற்றி அவர்களுக்கு வேண்டிய அருளை வாரி வழங்கக்கூடிய உத்தமநாதனவன் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இறைவனை உயிர்கள் என்ன செய்யணும்? தமது உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற தூய்மையான அன்போடு அழைத்து அருள் வேண்டும் என்று கேட்டாங்கன்னு வச்சுக்கல. உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லார்க்கு. தம்முடைய மனசிலிருந்து எழக்கூடிய அந்த உண்மையான தூய அன்பினால் இந்த இறைவனை, அப்பா எனக்கு உங்களுடைய அருள் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் போதும், அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் வேண்டியதை உடனே தந்து விடுவதும் அந்த இறைவனின் பேரருள் ஆகும். ஏன்னா வைதாரையும் வாழ வைக்கின்றான். தம்மை இகழ்ந்த உயிர்களுக்கும் அருள் வாரி வழங்கக்கூடிய உத்தம தலைவன். அப்படி இருக்கும்போது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் உண்மையான அந்த தூய அன்பினால், அப்பா எனக்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்று எந்த உயிர் கேட்டாலும் சரி, உள்ள மகிழ்ச்சியோடு வேண்டியதை
உடனே தந்து விடுவது அந்த இறைவனின் பேரருளாகும் என்று இங்கே திருமூலர் அற்புதமாக சிவபெருமானுடைய அந்த தன்மையை கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.